ஸ்ரீமத் தேவி பாகவதம். தேவி பாகவதத்துல 4வது ஸ்கந்தம். 4வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்தை பார்க்கிறோம். சூத சௌனக சம்பாதம் ஐட்டாக்கும் பாகவதத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் இருக்கு. சூதன் சௌனக மகர்ஷிகளுக்கெல்லாம், சௌனகன் தொடங்கின நைமிஷாரண்யத்தில் இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் கதை சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லும்போது ஜனமேஜயனுக்கும் வியாசனுக்கும் இருக்கிற அந்த பேச்சுவார்த்தைய அவ சொல்லற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. அதனால ஜனமேஜயனோட கேள்விகளுக்கு வியாசர் பதில் சொல்றார் அப்படிங்கிறத வியாசர் சொல்றதாயிட்டே இங்க சொல்லப்படுறது. அதனால வியாச உவாஜா. 1வது ஸ்லோகம். காரணானி பகூனி அத்ர அபி அவதாரே ஹரேஹே கிலா சர்வேஷாம் ச ஏவ தேவானாம் அம்ச அவதாரணேஷு அபி காரணானி பகூன்யத்ராப்யவதாரே ஹரே கிலா சர்வேஷாம் சைவ தேவானாம் அம்சாவதரணேஷ்வபி. தேவர்களோட எல்லாம் அம்ச அவதாரத்துக்கு ஓரோரோ காரணங்கள் இருக்கிற மாதிரி பகவான் ஹரியோடு அம்சாவதாரத்துக்கும் பல காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி பரபிரம்மத்திலேந்து பரபிரம்மமாயிருக்கிற பகவான் நாராயணனிலேந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரிச்சதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த ஸ்ரீகிருஷ்ணனோடு அம்சாவதாரமாயிட்டு பல அவதாரங்களும் இந்த பூமியில உண்டாயிട്ടുണ്ട്. அதுக்கு எல்லாமே நிறைய காரணங்கள் உண்டு. 2வது ஸ்லோகம். வசுதேவ அவதாரஸ்ய காரணம் ஸ்ருணு தத்வதஹ தேவக்யாஹ ச ஏவ ரோஹிண்யாஹ அவதாரஸ்ய காரணம். வசுதேவாவதாரஸ்ய காரணம் ஸ்ருணு தத்வத தேவக்யாச்சைவ ரோஹிண்யா அவதாரஸ்ய காரணம். வசுதேவரோடு ஜனனத்துக்கு யதார்த்த காரணம் என்னவாயிருந்தது அப்படிங்கிறத கேட்டுக்கோ ஜனமேஜயா. அதே மாதிரி தேவகியோடும் ரோஹிணியோடும் ஜனனத்துக்கான காரணத்தையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அப்பாவும் அம்மையுமா இருக்கிற அந்த வசுதேவரோடும் தேவகியோடும் அந்த அவதாரத்துக்கான காரணத்தை நான் சொல்றேன், ஜனனத்துக்கான காரணத்தை சொல்றேன். அதே மாதிரி ரோஹிணி பலராமனோடு அம்மையா இருக்கிற ரோஹிணியோடு ஜனனத்துக்கான காரணத்தையும் சொல்லித்தரேன். 3வது ஸ்லோகம். ஏகதா கஷ்யபஹா ஸ்ரீமான் யஜ்ஞார்த்தம் தேனும் ஆஹரத் யாஜிதஹா அயம் பகுவிதம் ந ததௌ தேனும் உத்தமாம். ஏகதா கஷ்யப ஸ்ரீமான் யஜ்ஞார்த்தம் தேனுமாஹரத் யாஜிதோயம் பகுவிதம் ந ததௌ தேனுமுத்தமாம். ஒருக்கா கஷ்யப பிரஜாபதி யஜ்ஞத்துக்காக வருணனோடு தேனுவை திருடினார். வருணன் கஷ்யபன் கிட்ட பல விதத்துல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டும் கஷ்யபன் அந்த தேனுவை பசுமாட கொடுக்கல. 4வது ஸ்லோகம். வருணஹா து ததஹா கத்வா பிரம்மாணம் ஜகதஹ பிரபும் பிரணம்யஹ உவாஜ தீனாத்மா ஸ்வதுக்கம் வினயான்விதஹ. வருணஸ்து ததோ கத்வா பிரம்மாணம் ஜகத பிரபும் பிரணம்யோவாஜ தீனாத்மா ஸ்வதுக்கம் வினயான்விதா. அதனால வருணன் ஜெகல் பிரபுவான பிரம்மாவோடு சந்நிதியில வந்து சேர்ந்தார். நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் ரொம்ப சங்கடப்பட்ட வருணன் அவரோட துக்கம் என்னவாக்கும் அப்படிங்கிறத பிரம்மா கிட்ட தெரியப்படுத்தினார். 5வது ஸ்லோகம். கிம் கரோமி மகாபாகா மத்தோ அசௌ ந ததாதி காம் சாபஹா மயா விசிருஷ்டஹா அஸ்மை கோபாலஹா பவ மானுஷே. கிம் கரோமி மகாபாகா மத்தோசௌ ந ததாதி காம் சாபோ மயா விசிருஷ்டோஸ்மை கோபாலோ பவ மானுஷே. சிரேஷ்டனாயிருக்கிற பிரம்மாவே, மகாபாகா, நான் என்ன செய்யட்டும்? உத்தமனான அந்த கஷ்யபன் என்னோடு பசுமாட பிடிச்சுண்டு போயிட்டார்.
நான் எவ்வளோதான் கேட்டுட்டும் அதை திரும்ப தரமாட்டேங்கிறார். நான் என்ன பண்ணட்டும்? மனுஷனாயிட்டு பிறந்து மாடுகளையெல்லாம் மேய்க்கிறவனாயி பவிக்கட்டும் அப்படின்னு நான் அவரை சபிச்சிட்டேன். ஆறாவது ஸ்லோகம். பாரியே द्वे अभि तत्र एव भवेदां च अधिदुःखिते यदः वल्सा रुदन्ति अत्र मातृहीनाः सुदुःखिताः. भार्ये द्वे अभि तत्रैव भवेदां चाधिदुःखिते यदो वल्सा रुदन्त्यत्र मातृहीना सुदुःखिता. அந்த மனுஷ ஜென்மத்திலேயும் மாடு மேய்க்கிறவனாயிட்டு பிறக்கிற அந்த மனுஷ ஜென்மத்திலேயும் உங்களுக்கு துக்கிதர்களாயிருக்கிற 2 மனைவிகள் இருப்பா அப்படின்னு கூட நான் சபிச்சேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ என்னோடு பசுமாட இங்க பிடிச்சுண்டு வந்ததால இந்த பசுமாடோடு குழந்தைகள் அங்க அம்மா இல்லாக்கி துக்கிச்சுண்டு அழவாக்கும் சேரா. அதனால அந்த துக்கம் உங்க மனைவிகளுக்கு உண்டாகணும். அதனாலேயாக்கும் நான் அப்படி சபிச்சேன் இப்படின்னு வருணதேவன் பிரம்மா கிட்ட சொன்னார். கஷ்யபனை நான் சபிச்சிட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி சபிச்சிட்டேன். ஏழாவது ஸ்லோகம். மிருதவல்சா அதிதிஹி தஸ்மாத் பவிஷ்யதி தராதலே காராகார நிவாசாச்ச தேன அபி பகுதுக்கிதா. மிருதவல்சாதிதி தஸ்மாத் பவிஷ்யதி தராதலே காராகார நிவாசாச்ச தேனாபி பகுதுக்கிதா. அதனால அதிதி பூமியில ஜனிச்சு குழந்தைகள் இறந்து போன அம்மாவாயிட்டு திருவள் காராகிரகத்துல இருந்து ரொம்ப ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கவும் செய்வள். இப்படின்னெல்லாம் நான் சாபம் கொடுத்தேன் அப்படின்னு வருண பகவான் சொல்றார் பிரம்மா கிட்ட. இனி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இங்க வியாசர் கண்டினியூ பண்றார். எட்டாவது ஸ்லோகம். தத் ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய யாதோ நாதஸ்ய பத்மபூஹு சமாஹூய முனிம் தத்ர தமுவாஜ பிரஜாபதிஹி. தத் ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய யாதோ நாதஸ்ய பத்மபூ சமாஹூய முனிம் தத்ர தமுவாஜ பிரஜாபதி. சமுத்திர அதிபதியாயிருக்கிற வருணனோடு வாக்குகள் கேட்ட பத்மநாபனிலேந்து உத்பவிச்ச அந்த முனியாயிருக்கிற பிரம்மா கஷ்யப முனிய அங்க கூப்பிட்டு வருத்தினார். அப்படி கூப்பிட்டு வருத்திட்டு இப்படி கேட்டார். ஒன்பதாவது ஸ்லோகம். கஸ்மாத் த்வயா மகாபாகா லோகபாலஸ்ய தேனவஹ ஹ்ருதாஹ புனஹ ந தத்தாஹ ச கிம் அந்நியாயம் கரோஷி ச. கஸ்மாத் த்வயா மகாபாகா லோகபாலஸ்ய தேனவா ஹ்ருதா புனர்ன தத்தாச்ச கிம் அந்நியாயம் கரோஷி ச. சிரஷ்டனாயிருக்கிற கஷ்யபா, லோகபாலனாயிருக்கிற வருணனோடு மாடுகளை நீங்கள் திருடிட்டு போனேனே, அவரு கேட்டுட்டும் நீங்கள் அதை திருப்பி கொடுக்கலையே, நீங்கள் என்னத்தினாலியாக்கும் இப்படி ஒரு அநியாயமான வேலையை செஞ்சேள். பத்தாவது ஸ்லோகம். ஜானன் நியாயம் மகாபாகா பரவித்த அபஹாரணம் கிருதவான் கதம் அந்நியாயம் சர்வஜ்ஞோ அசி மகாமதே. ஜானன்யாயம் மகாபாகா பரவித்தாபஹாரணம் கிருதவான் கதம் அந்நியாயம்
சர்வஜ்ஞோசி மகாமதே. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டவானாயிருக்கிறவரே, நியாயம் தெரியற நீங்கள் அடுத்தவாளோடு தனத்தை அபகரிச்சு அநியாயம் பண்ணினது எதனாலே அப்படின்னு பிரம்மா கஷ்யபர்கிட்ட கேட்கிறார். மகாமதே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, சர்வ ஞானியாக்குமே நீங்கள், அப்படி இருக்கிற நீங்கள் எதனால இப்படி செஞ்ச? 11வது ஸ்லோகம். அஹோ லோபஸ்ய மகிமா மகதோ அபி ந முஞ்சதி லோபம் நரகதம் நூனம். பாபாகரம் அசம்மதம். அஹோ லோபஸ்ய மகிமா மகதோபி ந முஞ்சதே லோபம் நரகதம் நூனம் பாபாகரம் அசம்மதம். கஷ்டம் கஷ்டம். அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மாயையோடு, நினைக்க வைக்கிற இந்த மாயையோடு பிடியிலேந்து பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கு கூடியும் விடுதலை இல்லையே. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசக்தி அது நரகத்துக்கு துல்லியமாக்கும், அது பாபத்தோடு உறவிடமாக்கும், நிந்தியமாக்கும், பாபம் செய்யறதுக்கு தூண்டக்கூடிய விஷயமாக்கும். ஆசை அப்படிங்கிறது, ஆசைகள் இருந்தாதான் நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அந்த தோணல் உண்டானாதான் நமக்கு பாபம் செய்யறதுக்கான தூண்டுதல் உண்டாகும். அப்படி பாபம் செய்யறதையாக்கும் நம்ம நரகத்துல போய் பதிக்கிறோம். உங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை உண்டாயிடுத்தே கஷ்யபா அப்படின்னு பிரம்மா சொல்றார். 12வது ஸ்லோகம். பிரம்மா கஷ்யபன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதையாக்குமே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கஷ்யபஹா அபி ந தம் தியக்தும் சமர்த்தஹா கிம் கரோமி அகம் சர்வ தெய்வ அதிகஹா தஸ்மாத் லோபஹா வை கல்பிதஹா மயா. பிரம்மாவாக்குமே சிருஷ்டி பண்றது. இப்ப பிரம்மா தன்னந்தனியா புலம்புறார். கஷ்யபோபி ந தம் தியக்தும் கஷ்யபோபி ந தம் தியக்தும் சமர்த்த கிம் கரோம்யஹம் சர்வ தெய்வாதிக தஸ்மாத் லோபோ வை கல்பிதோ மயா. மயா என்னால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான முனிகளில ஒருத்தராக்கும் இந்த கஷ்யபர். அந்த கஷ்யபருக்கு கூடியும் இந்த ஆக்ரகத்தை அடக்கிறதுக்கு சக்தி இல்லாம போயிடுத்து. அப்படியாக்குமானா என்னால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் டாப்ரியாக்கும் தோணுறது நான் இந்த லோபத்துக்கு ஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுறது அப்படின்னு பிரம்மா சொல்றார். 13வது ஸ்லோகம். தன்யாஹா தே முனயஹா சாந்தா ஜிதஹா யைஹி லோப ஏவ ச வைகானசைஹி சமபரைஹி பிரதிக்ரஹ பராங்முகைஹி. தன்யாஸ்தே முனயः சாந்தா ஜிதோ யைர்லோப ஏவ ச வைகானசை சமபரை பிரதிக்ரஹ பராங்முகைஹி. வைகானசர்களும் அதே மாதிரி ஆக்ரகங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்திரிய நிகிரகம் பிராக்டிஸ் பண்ணினவாளும், அதே மாதிரி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம இந்த பிரகிருதியிலேந்து விடுபட்டு நிக்கிற முனிகளாக்கும் இந்த ஆக்ரகங்களை உபேட்சிச்சவா அவளாக்கும் சிரேஷ்டர்கள். 14வது ஸ்லோகம். சம்சாரே பலவான் சத்ருஹு லோபஹா அமேத்யஹா அவரஹா சதா கஷ்யபஹா அபி துராஜாரஹா கிருதஸ்நேஹி துராத்மனா. சம்சாரே பலவான் சத்ருர்லோபோ மேத்யோவரப் சதா கஷ்யபோபி துராஜார கிருதஸ்நேஹி துராத்மனா. இந்த பிரபஞ்சத்துல
ரொம்ப ரொம்ப நிகிருஷ்டமானதாக்கும், சத்ருவாக்கும் லோபம் அப்படிங்கிறது. ஆசைகள். துராத்மாவாய் இருக்கிற அந்த சத்ரு ஸ்னேகவானாய் இருக்கிற கஷ்யபனையும் துஷிப்பிச்சு കളഞ്ഞെടുത്തേ. 15வது ശ്ലോകം. ബ്രഹ്മാ അഭി തം ശശാപ അദ കശ്യപം മുനിസത്തമം മര്യാദാഹ ക്ഷണാർത്ഥം ഹി പൗത്രം പരമവല്ലഭം. ബ്രഹ്മാഭിതം ശശാപാദ കശ്യപം മുനിസത്തമം மரியாதாரட்சணார்த்தம் ஹி பௌத்ரம் பரமவல்லபம். ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனான முனியாயிருக்கிற, அதே மாதிரி பிரம்மாவோடு ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கிற பௌத்திரனாயிருக்கிற கஷ்யபனை தர்மத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு பிரம்மா சபிச்சார். 16வது ശ്ലോകം. അംശേന ത്വം പൃഥിവ്യാം വൈ പ്രാപ്യ ജന്മ യദോഹോ കുലേ ഭാര്യാഭ്യാം സംയുതഃ തത്ര ഗോപാലത്വം കരിഷ്യസി. അംശേന ത്വം പൃഥിവ്യാം വൈ പ്രാപ്യ ജന്മ യദോ കുലേ ഭാര്യാഭ്യാം സംയുതസ്തത്ര ഗോപാലത്വം കരിഷ്യസി. கஷ்யபா, உன்னோட அம்சத்தால நீங்கள் பூமியில யதுகுலத்துல ஜனிச்சு மனைவிகளோடு கூடிட்டு அங்க மாடுகளை பரிபாலனம் பண்றவராயிட்டு பவிக்கட்டும். എന്നിട്ട് വ്യാസർ ഇങ്ങ കഥയെ കണ്ടിന്യൂ പண்றார். அதனால അടുത്ത ശ്ലോകത്തിലിருந்து വ്യാസ ഉവാച. 17வது ശ്ലോകം. ഏവം ശപ്തഃ കശ്യപഃ അസൗ വരുണേന ച ബ്രഹ്മണ अंश अवतरणार्थाय भूभार हरणाय च. एवं शप्त कश्यपोऽसौ वरुणेन च ब्रह्मणा अंशावतरणार्थाय भूभारहरणाय च. ഹരിക്ക് അംശാവതാരം ഉണ്ടാകർത്തുക്കും അപ്പടി ഭൂഭാരം ഇല്ലാതാക്കർത്തുക്കും വേണ്ടി വരുണനും ബ്രഹ്മാവും കശ്യപനെ ശപിച്ച. 18வது ശ്ലോകം. തദാ ദിദിഹി അതിദിഹി ശപ്ത ശോകസന്തപ്തയാ വൃഷം ജാതാ ജാതാ വിനശ്യേരൻ തവ പുത്രാഃ തു സപ്ത വൈ. തദാദിത്യാദിതി ശപ്താ ശോകസന്തപ്തയാ വൃഷം ജാതാ ജാതാ വിനശ്യേരം സ്തവ പുത്രാസ്തു സപ്തവൈ. അതേ மாதிரி சங்கடம் வந்த திதியும் அதிதிய சபிச்சா உனக்குண்டாகிற 7 புத்திரர்களும் ஜனிச்ச உடனேயே இல்லாம போட்டும் அப்படின்னு. ஜனமேஜயன் இங்க அவருடைய டவுட்ட வியாசர்கிட்ட கேட்கிறார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். அதனால ஜனமேஜய உவாஜா. 19வது ஸ்லோகம். கஸ்மாதித்யாஜ பகினி சப்தேந்திர ஜனனி முனே காரணம் வத சாபேஜ சோகஸ்து முனி சத்தமா. முனே, வியாச முனே, இந்திரனோடு அம்மையாயிருக்கிற அதிதிய எதுக்காக்கும் அதிதியோடு சகோதரியாயிருக்கிற திதி சபிச்சது. என்னவாக்கும் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்கோ. இத கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா வருது. நடுவில் இங்க சூதன் சவுனகாதிகள் கிட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 20வது ஸ்லோகம். பாரீட்சிதேன பிருஷ்டஸ்து வியாச சத்யவதே சுதா ராஜானம் பிரத்யுவாஜேதம் காரணம் சுசமாஹிதா. பரீட்சித்தோட புத்திரன் பரீட்சித்தோட புத்திரனாயிருக்கிற ஜனமேஜயன் இப்படி கேட்டோன
சத்தியவதியோட புத்திரனா இருக்கிற வியாசர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு அதுக்கு காரணம் என்னவாக்கும் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு பதில் சொன்னார். அதனால அடுத்த ஸ்லோகம் வியாசர் சொல்ற மாதிரி ஆக்கும். அதனால 21வது ஸ்லோகம் வியாச உவாஜா. ராஜன் தட்சசுதே த்வே து திதிஹி ச அதிதிஹி உத்தமே கஷ்யபஸ்ய பிரியே பாரியே பபூவதுஹு உருக்ரமே. ராஜன் தட்சசுதே த்வே து திதிச்சாதிதிருத்தமே கஷ்யபஸ்ய பிரியே பாரியே பபூவதுருக்ரமே. രാജാവേ, ദക്ഷ പ്രജാപതിയോട് ഉത്തമ പുത്രികളായിരുന്നാളെ திதியும் அதிதியும் ரெண்டுபேரும் கஷ்யபனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான மனைவிகளாயிருந்தா. 22வது ஸ்லோகம். ஆதித்யாம் மகவா புத்ரஹா யதா அபூத் அதிவீரியவான் ததா து தாத்ருஷம் புத்ரம் சகமே திதி ரோஜசா. ஆதித்யா மகவா புத்ரோ யதா அபூத் அதிவீரியவான் ததா து தாத்ருஷம் புத்ரம் சகமே திதி ரோஜசா. அதிதியில அதிவீரியவானா இருக்கிற இந்திரன் உண்டானோன, அதுலேந்து அந்த அளவுக்கு பலவானா இருக்கிற ஒரு புத்திரன் எனக்கும் உண்டாகணும் அப்படின்னு திதியும் ஆசைப்பட்டா. 23வது ஸ்லோகம். பதிம் ஆஹா அசிதாம்பாங்கி புத்திரம் மே தேஹி மானதா இந்திரதுல்யம் பலம் வீரம் தர்மிஷ்டம் வீரியவத்தமம். பதிமாஹாசிதாம்பாங்கி புத்திரம் மே தேஹி மானதா இந்திரதுல்யம் பலம் வீரம் தர்மிஷ்டம் வீரியவத்தமம். ஹே மானதா, நீங்கள் ரொம்ப ரொம்ப பலவானும் தர்மிஷ்டனும் வீரனும் வீரர்களில அதிசிரேஷ்டனும் இந்திரதுல்யனாயிருக்கிற ஒரு புத்திரனை எனக்கு தரணம் அப்படின்னு அழகியான திதி கணவரான கஷ்யபன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. 24வது ஸ்லோகம். தாம் உவாச முனிஹி காந்தே ஸ்வஸ்தா பவ மயா உதிதே வரதாந்தே பவிதா துப்யம் சதக்ரது சம சுதஹா. தாமுவாஜ முனி காந்தே ஸ்வஸ்தா பவ மயோதிதே வரதாந்தே பவிதா துப்யம் சதக்ரது சமசுதா. திதி இப்படி சொன்னோன முனி அவகிட்ட சொன்னார், கஷ்யபன் சொன்னார், சமாதானமா இரு, நான் சொன்ன விரதத்தோடு கடைசியில உனக்கு இந்திரனுக்கு துல்லியனான ஒரு புத்திரன் ஜெனிப்பன். 25வது ஸ்லோகம். சா ததா இதி பிரதிஸ்ருத்ய சகார விரதம் உத்தமம் நிஷிக்தம் முனினா கர்ப்பம் பிப்ராணா சுமனோகரம். சா ததேதி பிரதிஸ்ருத்ய சகார விரதம் உத்தமம் நிஷிக்தம் முனினா கர்ப்பம் பிப்ராணா சுமனோகரம். அப்படி தீர்மானம் பண்ணிட்டு மகர்ஷி உபதேசிச்ச உத்தமமான விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா, பயோவிரதம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சா. முனிட்டேந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு கர்ப்பம் தரிச்சுண்டு அவள் விரதத்தை அனுஷ்டிச்சா. 26வது ஸ்லோகம். பூமௌ சகார சயனம் பயோவிரத பராயணா பவித்ரா தாரணாயுக்தா பபூவ வரவர்ணினி. பூமௌ சகார சயனம் பயோவிரத பராயணா பவித்ரா தாரணாயுக்தா பபூவ வரவர்ணினி. ரொம்ப ரொம்ப தூய்மையான எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் கூடிட்டு பதிவிரதையாயிருக்கிற அவள் தரையில படுத்துண்டு விரதமிருந்து பயோவிரதத்தை அனுஷ்டிச்சா. 27வது ஸ்லோகம். ஏவம் ஜாதஹா சுசம்பூர்ணஹா யதா கர்ப்பஹா அதிவீரியவான் சுப்ராம்சும் அதிதீப்தாங்கீம்
திதிம் திருஷ்ட்வா அதிதுக்கிதா. ஏவம் ஜாதசு சம்பூர்ணோ யதா கர்ப்போதி வீரியவான் சுப்ராம் சுமதிதீப்தாங்கீம் திதிம் திருஷ்ட்வாதிதுக்கிதா. அதி வீரிய சம்யுக்தமாயிருக்கிற கர்ப்பம் பூர்ணமானவன அந்த திதிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகு வந்துடுத்து, நல்ல ஒரு தேஜஸ் வந்துடுத்து. அப்படி இருக்கிற தேஜஸ் இருக்கிற திதியை பார்த்துட்டு அதிதிக்கு பொறாமைனால துக்கம் உண்டாச்சு. 28வது ஸ்லோகம். மகவல்சதிருஷா புத்ரஹா பவிஷ்யதி மகாபலஹ திதிஹி ததா மம சுதஹா தேஜோஹீனஹ பவேத் கில. மகவத்சதிருஷ புத்ரோ பவிஷ்யதி மகாபல தித்யாஸ்ததா மம சுதஸ்தேஜோஹீனோ பவேத் கில. இந்திரனுக்கு துல்லியனாயிருக்கிற பலவானாயிருக்கிற புத்திரன் திதிக்கு உண்டானானாக்கா என்னோட புத்திரன் தேஜஸ் இல்லாம போயிடுவனே அப்படின்னு அதிதிக்கு குசும்பு வருது.